ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோத்ரேஜ் ஆட்டோமேட்டிக் டாப் லோடு வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வாஷிங் மிஷின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. அதனால தான் இந்த வாஷிங் மிஷின் நான் வாங்கினேன். இது ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. பார்த்தோன்னே இது வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது, எனக்கு கால் வலி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வாங்கலான்னு சொல்லி வாங்கினேன். இது ஹைட்ராலிக் டோர் கொடுத்துருக்காங்க. அதனால் டப்புன்னு உடனே கீழே வராது டோரு. கரெக்டாக மெதுவாக அப்படியே க்ளோஸ் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வாஷிங் மிஷினு. அவங்களே பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியும் கொடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஃபஸ்ட் நாள் கொண்டு வந்து வச்சுட்டு மறுநாள் தான் இன்ஸ்டலேஷன் கொடுத்து அதை எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனோட வீடியோ பின்னாடியே வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வாஷிங் மிஷினில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம துணி போட்டுட்டால் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். நம்ம எதுவுமே நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அதுவே எல்லாமே பண்ணிக்கும். துவைச்சி அலசி ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துரும். நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே அதுவே பண்ணிக்கும். ஆனால் ஒன்று 53 நிமிஷத்துக்கு கம்மியாக அது ஓடாது. 53 நிமிஷம் ஓடி தான் நிற்கும். அதுக்கு இடையில நிப்பாட்ட முடியாது. அது 53 நிமிஷம் முடிஞ்சால் தான் எல்லாமே முடிச்சுட்டு சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து எல்லாம் காயப்போட முடியும். அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் டைமிங் கம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சம் டைமிங் அதிகமாகும். இப்போ அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கவர் கொடுத்தீங்கன்னா எப்படி டெய்லியும் தான் நிற்கும். வாட்டர் லெவல் லைட்டில் பிங்க் ஆகும். கஸ்டமைஸாக ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டெய்லி வாஷ் அதை துவைச்சி அலசி புரிஞ்சு கொடுத்துரும். சரிங்களா? இதே மாதிரி பெட்ஷீட் போடுற மாதிரி இருந்தால் பவர் கொடுத்துட்டு ஹெவி மாற்றிட்டு அதே மாதிரி வாட்டர் லெவல் ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே இருக்கிறது போர்விக்கு இப்போ நம்ம 1-2 துணி போடுறோம். 1-2 துணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது டைமிங்கில் கம்மி பண்ண முடியாது. சரிங்களா? பவர் கொடுக்குறீங்க, டெய்லியில் வச்சுட்டு வாட்டர் லெவலில் ஒரு 5 துணி போடுறீங்கன்னா 2 பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பாயிண்ட் குறைச்சிக்கிறது 2 பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்சமாக வாட்டர் லெவல் கொஞ்சமாக வச்சுட்டு இது பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 15 துணினா ஃபுல்லு ஒரு செட்டு நான் 1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்மியான டைமிங் வச்சு துவைக்க முடியாதா? அது நீங்கள் பண்ணலாம், ஆனால் அது மாறிடுச்சுன்னா அழுக்கு போகாது. சரி இருக்கிற டைமிங்கே வச்சுக்கணும், நல்லா அழுக்கு போகும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? 53 நிமிஷம். இது டெய்லி ஹெவியில் 60, டெலிகேட்டில் 39, ஒரு மணி நேரம் ஒயிட்ஸில் 60, உள்ளில் 38 அந்த மாதிரி வரும். ஒரு மணி நேரம் துவைக்கிறது அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இப்போ டப் க்ளீன் பண்ணுறது எப்படி? டப் க்ளீனிங் அதே மாதிரி பவர் கொடுக்குறீங்க, டப் க்ளீனிங் பட்டன் அமுக்குறீங்க, ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. அது எல்லாம் பவுடர் வேணும், அது பவுடர் போட்டால் தான் அதுதான். அப்போ முடிச்சுட்டு அது நம்மளுக்கு சவுண்ட் கொடுக்குமா? ரொம்ப நார்மலாக சவுண்டு கேட்கும், ரொம்பலாம் கேட்காது. சரி. இப்போ நம்ம முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? இது டோட்டலாக ஆஃப் ஆயிடும். இப்போ துணியெல்லாம் இப்போ நம்ம துணி போடுறோம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு துணி போடணுமா, இல்லை துணி போட்டு ஆன் பண்ண போதும்? துணி எல்லாம் போட்டுட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்கணும். கொடுத்தா அதுவே ஓடி எல்லாம் துவைச்சி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அலாரம் அடிக்குமா? ஆமாம், அலாரம் அடிக்கும். ரொம்ப சவுண்டெல்லாம் கேட்காது, பக்கத்தில் நின்றா நார்மலாக கேட்கும். சரி. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் டெய்லி ஹெவினா இப்போ போர்வையெல்லாம் போடுறதுன்னா எப்படி? பேண்ட்டெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம், ஜீன் பேண்ட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக போடுறதுனா ஹெவி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். ஒயிட் மட்டும் போடுறதுனா ஒயிட்ஸ் மட்டும் அமுக்கி வாட்டர் லெவல் ஸ்டார்ட் அமுத்திட்டு வாட்டர் லெவல் வச்சுட்டு ஒயிட் அமுத்திட்டு இது ஸ்டார்ட் கொடுக்கணுமா? பவர் கொடுத்துட்டு ஒயிட்ஸ் கொடுத்துட்டு தான் வாட்டர் லெவல் அதே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும் ஒயிட்ஸில். சரி, ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. ஆனால் எது வச்சாலும் கரெக்டாக வாட்டர் லெவல் இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் செட் ஆகல. ஒயிட்ஸில் மட்டும் வாட்டர் லெவல் செட் ஆகுது ஃபுல்லாக. சரிங்களா? அது வேறு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சரி. இது சும்மா இருக்குது? ஆமாங்க, சும்மா தான். சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த மிஷினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க. பொடி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் லிக்யூடு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போதைக்கு ரின் லிக்யூட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். விலையும் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற லிக்யூட்லாம் 120 வருது. இது 70 ருபீஸ் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. சர்ஃப் எக்ஸல் மேட்டுக்கு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரீசனபுளாக இருக்கிறதுனால நான் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மிஷின் நாங்கள் 24,000க்கு வாங்கியிருக்கோம். மற்றபடி இன்னும் ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து ஒரு 26 வருங்க. மிஷின் வசந்தன் கோல தான் எடுத்தோம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. சவுண்டெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. தாராளமாக இந்த கோத்ரேஜ் டாப் லோட் வாஷிங் மிஷின் வாங்கலாம். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாட்டர் கனெக்ஷன் மட்டும் பார்த்து ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக இந்த வாஷிங் மிஷின் வாங்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.